Hello friends, today is day 6 of 100 days 3 goals challenge. இன்னைக்கு physical, mental, spiritual all goals are done. இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். எங்கள் ஆஃபீஸில் நான் டெய்லி பைக் பார்க் பண்ணுறப்போ ஒரு டாகியை பார்ப்பேன். அவன் பார்க்க பாவமாக இருப்பான். எனக்கு என்ன தோணுன்னா, எப்படி இவன் பார்க்கிங்கில் செகண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தான், எப்படி இவன் சாப்பிடுவான், இல்லாட்டி தெரியாமல் உள்ளேயே மாட்டிக்கிட்டானா, இந்த மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் ஓடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நான் நடந்த வரையில் என் கூட நடந்து வந்துகிட்டு இருந்தான். சரி, எனக்கும் மனசு கேட்கல, இவனை போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் விட்டா அவன் அதுக்கப்புறம் சர்வே வைக்குவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நானே அப்படியே அவனை மேலே போய் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் நான் கூப்பிட்டதுக்கு அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டேன். அவங்க வீட்டில் 7 டாக்ஸ் வளர்க்குறாங்க. அவங்க வந்து கூப்பிட்டோன்னே உடனே வந்துட்டான். அப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கட் கொடுத்து செகண்ட் பேஸ்மெண்ட்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரையும் கூப்பிட்டு வந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த பார்க்கிங் என்ட்ரன்ஸை தாண்டி அவன் ஒரு ஸ்டெப்பு கூட வரவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் அவன் வரவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்களே கிவ் அப் பண்ணிட்டோம். மேபி ஹீ ஃபீல்ஸ் சேஃப் இன்சைட் போல அப்படின்னு நினச்சிட்டு. இதுலேருந்து எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம சில பேருக்கு இதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சி ஒரு சில விஷயங்களை செய்வோம். ஆனால் அது உண்மையிலேயே அவங்களுக்கு அது நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டு செஞ்சால் அது நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யூஸ்வலாக நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் நம்மளோட நாலேஜ் வச்சும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எடுப்போம். ஆனால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். கேட்ச் யூ கைஸ் டுமாரோ.